அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் பிரபு ஃபுல்லாக பேசிட்டார். பிரபு நிறைய ஃபுல்லாக அந்த கதையை பற்றி என்ன நடந்தது எல்லாமே சொல்லிட்டார். சொல்றது தான் நல்லதுன்னு சொன்னேன். அதுக்காக நீங்கள் சல்மான் கான் மாதிரி கண்ணாடி வந்து பின்னாடி சொல்லிட்டுலாம் வரக்கூடாது. அதுக்கு ஒரு சாரி சொல்லி முன்னாடி எடுங்க கண்ணாடி. எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிரபு, பார்த்துக்கங்க. மியூசிக் எக்ஸ்டெண்ட் வந்து இது வந்து லைஃப். இந்த படத்துல வந்து ஒரு லைஃப் அப்படின்னா நடிச்சதுக்கு வந்து லைஃப்னா மியூசிக் ஸ்கோர் தான். நான் கேட்டு இந்த வாட்ச் அவர் பிடிச்சுன்னு சொன்னாரு, அந்த வாட்ச் அவர்கிட்ட கொடுத்துறேன். That's a love I have for you. ஏன்னா அவர் சொன்னாரு, நீ கேட்டு வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னாரு. அப்புறம் அப்பாவுக்கு யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாரு. So I said, okay, you deserve to have that watch. அவங்க சொன்ன மாதிரி அடித்தடி மன்னன் கிடையாது. நான் நன்றி மறப்பது நன்று அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. அதான் இன்னைக்கு இந்த தேங்க்யூன்னு சொல்றது. பிஃபோர் ஐ அட்ரஸ் எவ்ரிபடி ஹியர், பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்கு தான் இந்த நன்றி அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர், இயக்குனர் நாங்கள்லாம் சொல்றதுக்கு வந்திருக்கோம்னா அதுக்காக முதல்ல படம் பார்த்தது நீங்கள் தான். ஒரு படத்தை வந்து மீடியாவில், பிகாஸ் யூர் ஆல் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ், நீங்கள் படம் பார்த்த பிறகு உங்களோட வியூஸ் வந்து நிச்சயமாக வெளியே போகும். அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸோட எஸ் நான் வந்து எடுத்துக்கொண்ட முயற்சி எங்கள் மனதளவிலே சிறந்த முயற்சி என்ற நம்பிக்கையுடன் படத்தை முதல்ல போட்டு காமிச்சது அருண் விஸ்வாக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லணும். அதோட ஒப்பீனியன் எப்படி வேணா வரலாம். யூ காட் த ரைட் டு கிரிட்டிசைஸ் அ ஃபிலிம் ஆர் ஈவன் ரைட் கோட் அபவுட் தி ஃபிலிம். அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு பாசிட்டிவ் அந்த நோட் யுனானிமஸா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட யுனானிமஸா பார்க்கும்போது நல்ல படம் அப்படின்னு அது அக்மார் முத்திர குத்தினது நீங்க தான். உங்களுக்கு பெரிய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அதான் இந்த விழா. ஏன்னா அந்த டாக் அங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அப்ரிஷியேட்டிங் ஃபிலிம் லெவல் சம்திங் இந்த ஃபிலிம் நினைச்சது தான் பெரிய பிளஸ். அதனால தான் அருண் விஷயம் வந்து இன்னைக்கு எப்படியாச்சும் அவங்க நன்றி சொல்லி அவங்க வந்திருக்கிறது உங்களை பாராட்டுறதுக்கு ஒரு விஷயம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் பிரபு ஃபுல்லாக பேசிட்டார். பிரபு நிறைய ஃபுல்லாக அந்த கதையை பற்றி என்ன நடந்தது எல்லாமே சொல்லிட்டார். சொல்றது தான் நல்லதுன்னு சொன்னேன். அதுக்காக நீங்கள் சல்மான் கான் மாதிரி கண்ணாடி வந்து பின்னாடி சொல்லிட்டுலாம் வரக்கூடாது. அதுக்கு ஒரு சாரி சொல்லி முன்னாடி எடுங்க கண்ணாடி. எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிரபு, பார்த்துக்கங்க. எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல. டிகே எத்தன் 2 கேமராமேன், எக்ஸலண்ட் கேமரா ஒர்க் அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் ஸ்ரீகணேஷை சொல்லிட்டே இருப்பேன். சில பேர் கேட்பாங்க நிறைய கேமரா மூமெண்ட் இல்லை, ரொம்ப நிறைய ஒரு க்ளோரிஃபைடு கேமரா மூமெண்ட்ஸ், க்ளோரிஃபைட் ஷாட், ஒரு பெரிய ட்ராலி, கிரெயின், ட்ரோன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்த மாதிரி தெரியலேன்னு சொன்னாங்க. பட் த ஸ்டோரி இஸ் வித்தின் தட் ஸ்மால் ரெண்டட் ஹவுஸ். அது எப்படி காமிக்கணும்னு இயக்குனர் எப்படி சொல்லியிருக்காரோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி 2 பேரும் எடுத்திருக்கீங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள என்ன நடக்கும், அந்த ஸ்பேஸுக்குள்ள எப்படி படம் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஸ்பேஸ் இதுதான், இந்த ஸ்பேஸுக்குள்ள நடக்கிற கதை எடுத்திருக்காங்கன்றது அங்கிருந்தே கேமரா ஒர்க் வந்து ஸ்டார்டட் கிக்கிங் இன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எடுக்கிறதுக்கு வந்து நிறைய தைரியம் வேணும். ஏன்னா தேவயானி வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆக்ஷன் மூவிஸ், அதே வயலன்ஸ் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குடும்பமான கதை எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும்னு சொன்னாங்க.
பார்ட்லி ட்ரூ, எஸ். என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அதனால அருண் வந்து அந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி இதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து திஸ் ஒன்லி அ ஃபேமிலி ஸ்டோரி. நினைக்கிற மாதிரி 4 சாங்கு 4 ஃபைட்டு இந்த மாதிரிலாம் வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாமல் இந்த ஸ்டோரி அவர் நினைச்ச மாதிரி ஸ்ரீ கணேஷ் என்ன நினைச்சிருக்காரோ அதை செய்யணும்னு எடுத்த மனதைரியத்திற்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க பாராட்டு மலை கொடுத்த பிறகு நாங்கள் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தோம். பாட்லேஸ், திருநெல்லை, மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆடியன்ஸை போய் பார்க்கும்போது அதை ரிலேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு. எப்படி நீங்க ரிலேட் பண்ணி என்னோட இந்த அன்பு சகோதரர் பழனிக்குமார் முதல்ல எனக்கு ஃபோன் பண்ண அவர் தான். அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்ல. நார்மலி நான் வந்து ப்ரெஷ் ஷோ முடிகிற வரைக்கும் பயந்துட்டே இருப்பேன் நான், ரைட் ஃப்ரம் மை 40 years ஆஃப் மை கேரியர். ஏன்னா அவங்க படம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஆசைப்படுவேன். இந்த படம் பார்த்தோன்னே அவங்க சொல்லும் போதே ஒரு புத்துணர்ச்சி. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கிறது நம்ம கையில் கிடையாது. we give a good product, then how they appreciate it, their prerogative. அவங்க என்ன வேணா அவங்க வியூஸ் எடுக்கலாம். அந்த விதத்தில் இந்த கதையை வந்து சொல்லும் போது எனக்கு இது ரிலேட் ஆகாமான்ற கேள்வி நான் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தேன். ரிலேட் ஆகிடுச்சு அந்த படம் வந்து அக்செப்ட் ஆகும்னு சொன்னேன். அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவனோட ஒரு ஸ்வீட் ஹார்ட் டிக்டேட்டர் லீக் வாங்கன்னு சொல்லிட்டேன். அவர் சொல்றது வந்து செய்யணும், அவ்வளோதான். அது யாராக இருந்தால் என்ன இருக்குன்னு பார்த்தேன். ஒருவேளை சிவாஜி சார்லாம் இப்போ இருந்தாங்கன்னா அதே தான் சொல்லியிருப்பார் பாருங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பர்சன் அண்ட் டிசிப்ளினரியன் டு த கோ. அண்ட் அந்த புக்கை விட மாட்டேன், இப்படியே பிடிச்சிருக்காரு. அப்படிதான் வச்சிருக்கேன்னு தெரியல. ஸ்கிரிப்ட் யாரும் திருடிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சாலும் தெரியல. அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் உருவம் அப்படி அப்படியே இருக்காரு. அவர் மனோபாலம் மாதிரி அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோசர் டு யுவர் ஹார்ட் அந்த ஸ்கிரிப்டை வச்சு என்கிட்ட வந்து கதை சொன்ன பிறகு ஐ லைக் இட். ஏன்னா ஒரே லைக் இட்னா இது போல படங்கள் சொல்லணும்னு அவர் நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் வந்து ஸ்ரீ ஹஸ் டெஃபினெட்லி சக்சீடட். நான் முத பார்க்கும்போது குருவி ஆட்டம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துட்டு இருந்தது. அங்கே ராதிகா வாஸ் ஒர்க்கிங் தேர். டைரக்டர் எங்கன்னு பார்த்துட்டே எனக்கு யாராச்சும் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு தேடி பார்த்தா எங்கேயும் கிடையாது. அப்புறம் வந்து மானிட்டர் கிட்ட ஒருத்தர் அப்படியே சுருக்கி இப்போ உட்காந்துருந்தாரு. கூப்பிட்டாங்க, அவர் தான் டைரக்டர். அப்புறம் பார்த்தா ஓடி வந்தார். அதே மாதிரி தான், அவர் சத்தமே போட்டு பேச மாட்டார். சத்தம் போட்டு பேச மாட்டார். சத்தம் போட்டாங்கன்னா யாராலையும் பேச முடியாது, அந்த அளவுக்கு இருந்தாரு. திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. அதனால நிறைய இருந்து போனாங்களா. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இங்கே இருக்காரு அன்பு சகோதரர் அமிர்த், மியூசிக் எக்ஸ்டென்ட் மியூசிக். அவர் வந்து இது வந்து லைஃப். இந்த படத்தில் வந்து ஒரு லைஃப் அப்படின்னா நடிச்சதுக்கு வந்து லைஃப்னா மியூசிக் ஸ்கோர் தான். நான் கேட்டு இந்த வாட்ச் அவர் பிடிச்சுன்னு சொன்னார். அந்த வாட்ச் அவர்கிட்ட கொடுத்துறேன். That's a love I have for you. ஏன்னா அவர் சொன்னாரு, நீ கேட்ட வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னாரு. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். So I said, okay, you deserve to have that watch. And his music score வந்து உண்மையிலே அந்த காட்சிக்கு என்ன வரணும் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டி. கடைசியில் வந்து அந்த கார்ல வந்து படம் பார்த்து நான் சொல்லிட்டு என் அன்பு மகன் பிரபு ஸ்பாய்லர் அப்படின்னு ஏதாச்சும் உணர்ச்சி வச்சு பேசிடுவேன் தியேட்டர்லாம் போகும்போது. இப்போ அது மாதிரி லாஸ்ட் ஷோட் வந்து இறங்கினோட கார்ல வந்து ஜெயண்டிக் பில்டிங் பார்த்த உடனே சைலண்ட் ஆயிடுச்சு. ஒன்லி வின் சவுண்ட். He never scored music over there. Really hats off to you. That is where a music director knows where to start playing. அந்த உண்மையிலே அந்த மாதிரி இது ஒரு லைஃப். இந்த படத்துக்கு பெரிய லைஃப் கொடுத்துருக்குன்னா டெஃபினெட்லி இட் கோஸ் டு ஹிம். And all the best and your great innings to play like Shubman Gill. இப்போ பார்த்தா நீங்க தோனி ராவோட பெரிய ஆளான மாதிரி இருக்கீங்க. சுப்மன் கில் பேரு. ஸோ அது ஒன்று. தென் அஃப்கோர்ஸ் அருண் விஷா சொல்லிட்டேன், இங்கே சொல்லிட்டேன். தென் ஐ ஷுட் கம் டு தேவயானி. தேவயானி வந்து ஸ்வீட்டாக எதுவும் பேசி நான் பார்த்ததே கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குவாய்ட். இப்போ வந்து டைரக்டர் ஆனாலும் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படியும் அடுத்த படம் வந்து அருண் விஷா ஒன் ஆஃப் த ஃபிலிம் தட் இஸ் மேக்கிங் நிறைய படம் பண்ணுறாரு. இந்த தேவயானி நடிப்பில் நானும் சித்தார்த்தும் ஆல்ரெடி காட்சி கொடுத்துட்டோம். அது வந்து அவங்க டைரக்ட் பண்றதுக்கு நாங்கள் ஒப்புதல் தெரிவிச்சிட்டோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வென் அருண் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் அண்ட் வென் தேவயானி இஸ் கோயிங் டு டைரக்ட். நான் ரெடி, நான் நடிக்க தயார். அப்புறம் அருண் விஷா ஒரு படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்கு. அது ஒன்று. ஏன்னா அப்படிதான் பார்த்தீங்கன்னா சிரித்த முகத்தோடு இருக்கனால லவ்லி சாம் அவர் நடிக்கலாம், அவங்களும் நடிக்கலாம். நீங்கள் இயக்கடங்கெல்லாம் நடிக்கிறாங்க, நீ நடிச்சாங்கண்ணா நல்லா இருக்கு. அவர்
அதனால எங்க படத்துக்கு அடுத்த படத்துக்கு சான்ஸ் கொடுக்க விட்டாதீங்க. 2 படம் எடுத்து பிறகு நினைங்க. அப்புறம் சித்தார்த், அப்படி லைன்ல வந்துடுறேன். சித்தார்த் வெரி ஸ்வீட், இன்டெலிஜென்ட், வண்டர்ஃபுல் கை. ஃபர்ஸ்ட் ரொம்ப இன்டெலிஜென்டா பேசுவாரு. இப்போ அவ்வளோ அறிவு நமக்கு கிடையாது, என்ன பண்ணலாம்? சரி, மேட்ச் பண்றதுல ஏதாச்சும் பேசணும், சரி புத்தகத்தெல்லாம் படிக்கணுமா, என்னெல்லாம் ரெஃபர் பண்ணணும், என்சைக்ளோபீடியா போயிட்டு கற்றுக்கணுமா, ஒகேபுலரி தெரிஞ்சுக்கணுமா, இந்த அளவுலாம் திங்க் பண்ணிட்டு போனா நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, அவருக்கு இருக்கு. உடனே ஏதாச்சும் பேச தப்பா வர மாதிரி இருக்கு. சாரிடா பிரபு, ப்ளீஸ்பா. நான் சொன்னது அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அந்த கான்வர்சேஷன் நாங்க பண்ணல. நாங்க நார்மலா ஒரு 3 BHK குடும்பம் மாதிரி தான் எங்க கான்வர்சேஷன் இருந்தது. ஸோ வெரி லைவ்லி பர்சன், என்ஜாய்ட் ஒர்க்கிங். இங்க இருக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் வை அட்லீஸ்ட் அவர் எஃபர்ட் ஹஸ் கல்குலேட்டட் இன்டு அ குட் ஃபிலிம் நினைக்கலாம். ஏன்னா அதை தைரியமா சொல்லலாம். ஏன்னா தி காம்ராடரி தட் வி ஆல் என்ஜாய்ட் அண்ட் செட் அண்ட் டெஃபினெட்லி பீயிங் அ டைரக்டர் மெட்டீரியல் ஈவன் சித்தாந்தம் கொடுத்த பிறகு அண்ட் 2 பேரும் கூட பேசிக்குவோம். கணேஷ்ட போய் எதுவும் சொல்லணும்னா நான் சித்தார்த் தான் போய் சொல்லுவேன். சித்தார்த்த கணேஷ்ட போய் சொன்ன என்ன சொல்லாரு, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, ரைட் டு கோ அண்ட் சைட்னு வர்றாரு. அவர் தெரியும் அங்க போய் சொன்னா நடக்காதுன்னு தெரியும். ரைட் டு சைட் நானும் போய் சொல்லுவேன். ரைட் 5 minutes. ஓகே கணேஷ், இது மாதிரி இந்த டைலாக்ல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டோமா, சரி சார் நடக்கு சார் சொல்லிடுங்க சார். ஆமா, அந்த லைனை வந்து நான் மெமரைஸ் பண்ணிட்டு இது எப்படி நடிக்கலாம் போய் நிற்பேன். கேமரா செட் பண்ற டிகே இப்போ அவருக்கு வந்து வரும்போது திடீர்னு ஓடி 1 செகண்ட் எனக்கு சார் நான் எழுதி படிச்சு சொல்லிடுங்க சார். அதான் நான் ஸ்வீட் டிக்டேட்டர் சொன்னேன். ஒன்னும் முதலே சொல்லியிருக்கோம். நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி வித்தியாசமா பேசலாம்னு சொல்லி எழுதிதான் இல்லை சார் நல்லா இருக்கு பிரமாதம் சொல்லிட்டு நான் சொல்றது மட்டும் செய்யுங்கிட்டாரு. ஸோ அந்த கனெக்ஷன் அந்த மாதிரி நான் சித்து முதலே சொல்லியிருக்கேன். சித்து சொல்லுவேன், நீ சொல்லி அவர் எக்ஸப்ட் பண்ண மாட்டாரு, சொல்றதை செய்யலாம்னு சொல்லிருக்கேன், அதுக்கு தான் சொல்றேன், நீங்களே போய் சொல்லிருங்கன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி நல்ல மனசுல சித்தார்த்திகன். So everywhere அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சித்தார்த்தி என்ன பத்தி சொன்னாரு, the transformation, the மெனக்கடல் எல்லாம் he had as an artist. And then of course next ಆಯ್ತಾ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ತಮ್ಮ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಓಕೆ, ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ಡಬ್ಬಿಂಗ್ படிங்க, அதான் பிரமாதம். கன்னட படம் பார்த்த படம் எல்லாமே டன் வெரி வெல். அதாவது ஒரு ரியலிசத்துக்கு பக்கத்திலே இருப்பாங்க, ரியலிசத்துக்கு பக்கத்திலே அந்த அளவுக்கு அந்த என்ன சொல்லப்பட்டது அந்த கதை அதுக்கு ஒன்றி நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நடிகை. ரீச் கிரேட் ஹைட்ஸ். அப்புறம் அப்கோர்ஸ் கீதா, எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மர். அது வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, ஒரு சீன் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் அங்கே நிற்கிறோம், அவ்வளோதான். ரீடிங் டாப் ஆக்டர் ரீசென்ட்லி, when there is a monologue, don't think that nothing else, you can rest or you take a break. ஒரு மோனலாக்னா பெரிய வசனம் தனிப்பா ஒரே ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது 4 ஆர்டிஸ்ட் இருந்தா உங்களுக்கு அது பிரேக்னு எடுத்துக்காதீங்க. வாட்ச், ரியாக்ட் அண்ட் வாட் எவர் யூ கேன் டூ வித்தின் த அந்த சீன் கூட என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. give your reaction that's more than enough for the monologue அப்படின்னு சொன்னப்பாங்க. அந்த மாதிரி அவங்க நடிக்கும் போது ஜஸ்ட் அந்த இமோஷன் கூட கொண்டு போயிட்டாங்க. that scene watch perform பார்த்திருப்பீங்க எல்லாருமே. பார்க்காதவங்களுக்கு I don't want to be a spoiler, not a spoiler. அதனால அது வந்து ரொம்ப நேச்சுரலா பண்ணாங்க. the frustration that she had, an empowered woman மாதிரி fighting for the rights, she did it very well. So entire crew, cast எல்லாருமே, and once again thank you all. என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில, சித்தார்த் வாழ்க்கையில, இருக்க பல வாழ்க்கையில உங்களுக்கு கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது everybody had a very very small beginning. இருக்க எல்லாரும் எனக்கு தெரியும். பிரகாஷ் முடிச்சிருக்கனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நார்மலா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க, சாப்பிட்ட பிறகு உண்ட மயக்கத்துல சாஞ்சிருப்பீங்க. நீ தியானத்துல இருக்கீங்கன்னு நான் எடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் தெரிஞ்சு நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. அதனால so really very happy, and right from the beginning you supported me as a person, and now you are supporting all of us for the effort. ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் மிக ஆகாது. அந்த அளவுக்கு இந்த படத்தை நீங்க கொண்டாடி இருக்கீங்க. நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க. முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எஸ் that's a good film to go and see. You make your own decisions. சொன்னதுக்கு மீண்டும் ஒரு சிறந்த ஆழ்த்தி என் வணக்கத்தை தெரிவித்து உழைப்பான வேறு தத்துவத்தை மீண்டும் உங்களிடம் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you so much.
ஸோ கமிங் டு த கேப்டன் ஆஃப் த ஷிப், சரத் சார் சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் நான் சொல்றேன், ப்ரீ ரிலீஸோட ப்ரொமோஷன்ஸ்ல வந்துட்டு கணேஷ் சாரோடைய அந்த பாடி லாங்குவேஜ் இல்லைன்னா சார் பேசுறத வந்து எல்லாரும் கவனிச்சோம். பட் பெரிய டாஸ்க் மாஸ்டர், டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், காஸ்ட், க்ரூ, ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அவருக்கு என்ன வேணும் அந்த அது கிடைக்கிற வரைக்கும் அதை வந்து வாங்கிக்காம விட மாட்டார் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். சரத் சார் இன்னைக்கு வந்து அதுக்கு ப்ரூஃபா வந்து ஒரு டெஸ்ட் பண்ணியே கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லா விஷயம் அருண் விஷயம் வந்து சரத் சார் கிட்ட அவருக்கு BMW கார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. நான் சைத்ரா வந்து உங்க வீடு நான் கேட்டேன், சரி இன்னொரு காரு நான் வந்து சொல்றேன், உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு சார், சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடுத்த மேடையில கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஓகே தேங்க்யூ, கங்க்ராட்ஸ் அமிர்த். எஸ், ஸோ படத்துல எல்லா கேரக்டர்ஸும் பயங்கர ஸ்ட்ராங்கா மட்டும் இல்லாம ஒரு ஆத்தென்டிக்கா ரியலா ரிலேட்டபிளா இருந்தது. அது